நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போங்க. ரிஷப ராசி லக்னத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவானுங்க. இந்த ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகஷிரட நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களாக 9 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இவங்களும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை சுற்றியும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் ஈஸியாக பார்த்திங்கன்னா நிறைவேறிடுங்க. நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. மீடியாவில் இருக்கிறவங்க நிறைய இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க.
ஃபஸ்ட்டு உங்களோட ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி லக்னத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இது சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லாங்க. ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, ரொம்ப நாளாக வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்கணும்னு நானே பார்த்துக்கிட்டே இருக்கேங்க, எனக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பே வரமாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களாகட்டும், இல்லைங்க எங்கள் அம்மா உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வந்து இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு குருமங்கள யோகத்தை உங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தரப்போகிறாங்க. பணவரவு நல்லா இருக்கும். நிலம், வீடு, வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர். உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரத்துக்கான ஒரு யோகம் எல்லாமே இந்த 10 நாள் இருக்குங்க. இந்த 10 நாளை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் சகோதரர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை சகோதரன் மட்டும் இல்லைங்க, நிலம் சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் 10 நாட்குள்ளே அதை பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பராக சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க. அடுத்து உங்கள் 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போயிடுறாருங்க. அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்பவே சூப்பரான அமைப்புங்க. அதாவது உங்களுக்கு குடும்பத்துக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கம்யூனிகேஷன், 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்காருங்க. அதனால் வெளிநாடு கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணம் வர்றதுக்கு, இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு அதில் பணம் வராமல் இருந்தது அப்படின்னா அது அந்த பணம் வர்றதுக்கு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு, அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம், உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை, உங்கள் தந்தைக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து கொடுக்க போகிறாருங்க. புதனும் சுக்கிரனும் வந்து அங்கே இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய ஒரு பயணங்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதுவும் குடும்பத்தோட பயணங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 5க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இந்த தடவை சுப செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காருங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவோட பார்வையினால இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபதி தான் 6ஆம் அதிபதிங்க. இவர் வந்துட்டு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு பிடிச்ச டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். தப்பே பண்ணலைங்க, ஆனால் என் பேரில் கேஸ் போட்டு ரொம்ப நாளாக கேஸ்க்காக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சூரியனும் ப்ளஸ் 6ஆம் அதிபதியும் சாதகமாக இருக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்கு சாதகமாக முடிஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு யோகம். அடுத்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி தனது 10ஆம் பார்வையாகவும் குரு 7ஆம் பார்வையாகவும் பார்க்குறாருங்க. அப்போ கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குருவோட பார்வையினால் திருமணம் ஏற்பாடாகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 9ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஒரு 3 நாளைக்கு இருக்காருங்க. அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து தன்னோட 7ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. இதனால் ஒரு நிலம் மூலியமாக, விற்காத நிலம் மூலியமாக திடீர்னு ஒரு நிலம் விற்று உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. அடுத்து 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை, செவ்வாயோட பார்வை, ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புதனோட பார்வை, இந்த மாதிரி அற்புதமான பார்வைகள் இருக்கனால
உங்களோட தந்தைக்கு நல்ல பணவரவு கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. அடுத்து 10ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க. அதாவது தொழிலில் ஒரு திடீர் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சரியாக போகாமல் இருந்தவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சி அதன் மூலியமாக திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ஆனால் புதுசாக எதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் தொடங்காமல் இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் ராகு பகவானா, நீங்கள் கொஞ்சம் முயற்சி போட்டாலும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், பணவரவு வருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரனோட பார்வை உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும், ஆவணி 11ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் படுது. அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. அவர் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கார். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் விரயமே இருக்குங்க. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு ஆவணி மாதத்துக்கான விஷயங்கள். இந்த ஆவணி மாதத்தை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்னும் முழுசாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முருக பகவானை வழிபடுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.